dear friends, welcome to Taste the Different channel. இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மேங்களூரியன் சிக்கன் கீ ரோஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்களூர் தான் ஆரிஜின். ஸோ அங்கே தான் வந்து இது ரொம்ப பாப்புலர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம தமிழ் சைட்லேயும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சுவையாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து ஹலால் சிக்கன் இதுன்னு சொல்லிட்டு கட்டுன்னு சொல்லிட்டு மன்பசந்த் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து பேக் பண்ணி வைக்கிறது தான். இது கிட்டத்தட்ட 2.10 LB வெட்டிங்கும் இருக்குது. நம்ம ஊர் கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா 0.95, அதாவது 1 கிலோ கிட்ட வரும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸு நல்லா பார்த்துக்கோங்க, லெமன் சைஸ் கிடையாது, நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 கப் சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா கூட போதும். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து ஒரு சின்ன மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். என்ன மேரினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெகுலராக அதெல்லாம் மசாலா பொடிகள், ஸோ இதெல்லாம் வந்து சேர்க்காமல் ஒரு சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ அதே சமயம் சுவை வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ரொம்பவும் ஈஸி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேரினேஷனுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு. இந்த 1 கிலோ சிக்கனுக்கு தான் நான் அளவுக்கு எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு, ப்ளஸ் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நான் வந்து இது மாதிரி வெளிலேருந்து வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து நல்லாவே புளிச்சு இருக்கும். ஸோ இதே வந்து தயிர் நீங்கள் வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணுறீங்கனாலும் நல்லா புளிச்ச தயிராக 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விடணும். ஒன்றோட நல்லா பிளெண்ட் ஆகி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் விடாமல் கலந்து விடுங்க. ஸோ அப்போ தான் அந்த உப்பு எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 மணி நேரம் தான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்க்கறதுனால இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த ரோஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணாலும் சரி அந்த சிக்கன் வந்து சாஃப்டாகவே இருக்குங்க. ஸோ அதனால வந்து நம்ம தயிரில் வந்து மெயினாக வந்து ஊற வைக்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் அது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பயாட்டி சில்லிஸ் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடில் யூஸ் பண்ணுவாங்க, பயாட்கி சில்லின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிடச்சதுன்னா 20 சில்லிஸ் போல் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து என் கையில் இருந்தது 10 சில்லிஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் 10 சில்லிஸ் நான் பயாட்கியும் 10 சில்லிஸ் வந்து ரெகுலர் ரெட் சில்லிஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் உங்ககிட்ட இந்த பயாட்கி சில்லிஸ் இல்லைனாலும் காஷ்மீரி ரெட் சில்லிஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ அது கிடச்சதுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரெசிபிக்கு பயாட்கி சில்லி சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மொத்தமாகவே பயாட்கி சில்லிஸ் 20 சில்லிஸ் இருந்துச்சுன்னா 20ஆகவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது பாதியும் ரெட் சில்லிஸ் பாதியாகவும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு இப்போ கையில் ஸ்டாக் இல்லாதனால. ஸோ பட் இதுவுமே வந்து நல்ல சுவை கொடுக்கும். இப்போ இந்த 20 ரெட் சில்லிஸும் நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது கூட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மல்லி விதை வந்து 2 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரோஸ்ட் பண்ணுறதுனா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், எண்ணெய் இல்லாமல் எதுவும் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதோட அரோமா நல்லா வெளியில் வரும். அதே சமயம் இந்த ரெட் சில்லிஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாகும். லைட் கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இதில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் தான் நம்ம வந்து சிக்கனும் செய்ய போகிறோம்.
இப்போ அதே பேனில் வந்து நம்ம வந்து இது கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால எண்ணெயோ பட்டரோ சேர்த்து பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக கீ வச்சு தான் பண்ணணும். இது வந்து கீ வந்து கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றி பண்ணணுங்க. அதனால் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் கீ வந்து 1 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீலாம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து சிக்கனும் நல்லா அரை மணி நேரம் ஊறி இருந்துச்சு. ஸோ அந்த அரை மணி நேரம் டைம் கேப்பில் தான் முடிஞ்ச பிறகு தான் நான் இந்த இதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லா சிக்கன் பீசஸும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன்லேயே வந்து உப்பு இருக்குது, அதனால் திரும்ப உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா வந்து அந்த கீலே வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல ஓப்பன் குக்கிங்கில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். அண்ட் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த ப்ராசஸில் ஃபுல்லாக குக் பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஹாஃப் குக் வரைக்கும் நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். அரை வேக்காடு வரைக்கும் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி 2-3 நிமிஷம் குக் பண்ணி முடிச்ச பிறகு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணிங்கனாலே அது வந்து ஹாஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ அந்த கேப்பில் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே ஆறிச்சு. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து 12 பல் பூண்டு வந்து உரித்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கலாக வேணும்னா 16 பல் கிட்ட வரைக்கும் இந்த 1 கிலோ சிக்கனுக்கு சேர்க்கலாங்க. 12லேருந்து 16 பல் கிட்ட பூண்டு பல் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது எதுக்காக நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியில் மட்டும் இது வந்து லைட்டாக வந்து அரைக்கிறப்ப உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லா அரைப்படணுங்கிறதுக்காக நம்ம வந்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஊற வைக்கிறோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி ஃபுல்லாகவே சேர்க்கணும். அந்த புளி தண்ணியும் சேர்த்தே வந்து சேர்த்துக்கணும். அதை வந்து கரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாமே ஃபுல்லாக அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு வெங்காயம் தக்காளி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எதுவுமே தேவைப்படாதுங்க. இந்த மசாலா பேஸ்ட்டு தான் மெயின் திங். ஸோ இப்போ வந்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா அந்த 15 மினிட்ஸ் கண்டினியூஸாக மூடி வைக்காமல் நடுவில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பரட்டி விட்டுட்டேன். இப்போ அப்படி பரட்டினா மேலே இருக்க சிக்கனும் அடியில் அந்த கீழே பட்டு நல்லாவே வந்து ஹாஃப் குக் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பாதி தூரம் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு பிளேட்டில் எதுலையாச்சும் வந்து நீங்கள் இந்த சிக்கனை மட்டும் வந்து தனியாக எடுத்துடணும். இப்போ வந்து பாதி தான் வெந்திருக்கு சிக்கன். பட் ஆனால் நம்ம வந்து பிளேட்டில் வந்து தனியாக மாற்றி எடுத்துடணும். ஸோ இப்போ வந்து பாக்கி இருக்கிற அந்த ஸ்டாக்கும் அந்த நெய்யும் இருக்குங்களா பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்னால் வந்து இதில் கொஞ்சம் அந்த சிக்கன் வெந்த தண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த நெய்யும் இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை அப்படியே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்தாச்சுங்க. சேர்த்து முடிச்ச பிறகு நம்ம வந்து டோட்டலாக வந்து இந்த ரெசிபிக்கு 8 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக சேர்க்க வேணான்ட்டு 6 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி 4 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எப்போ நெய் சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா சேர்த்த பிறகு நம்ம வந்து ஒரு டைம் நல்லா வந்து வதக்கி விடணும். கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பாக்கி இருக்கிற அந்த நெய் அந்த ஸ்டாக்கோட நல்லா வந்து பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மசாலாவோட பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் டிஃப்ரென்ஸு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயம் நம்ம மசாலாவும் நல்லா குக் ஆகிருக்கு. வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். டோட்டலி 3/4 டீஸ்பூன். நம்ம சிக்கனில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ அந்த மசாலாவுக்கு மட்டும் 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டேபிள் ஸ்பூன் நெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அட் அ டைம் இப்பயே சேர்த்துட்டேன். நீங்கள் வேணால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் சிக்கன் குக் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக ஒரு கிளேசிங்காக 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரேடியாக இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்மளோட பாதியாக வேக வச்சுருந்தா சிக்கன் இருக்குங்க இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பயாகி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வந்து டார்க் ரெட் கலரில் வந்திருக்கு. அந்த ரெட் சில்லிஸோட கலரையும் சேர்த்து சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே பயாகி சில்லிஸ் ஆட் பண்ணி இந்த ரெசிபி பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ரெட் கலர் ப்ராப்பர் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னோட ரெசிபியில். ஸோ பட் ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கி இருக்க 20 மினிட்ஸ் நம்ம வந்து வேக விடணும், அதாவது வதக்கி விடணும். ஓப்பன் குக்கிங்லேயே ஃபுல்லாக பண்ணணும் இனிமேல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன சேர்க்குறேன்னா 1 டீஸ்பூன் ஜாகரி பவுடர் அது வந்து சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட ஜாகரி பவுடர் இல்லைன்னா ஜஸ்ட் வெள்ளை கட்டி இருக்கு இல்லையா, அது சின்ன பீஸ் எடுத்து உடச்சி விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அது மிக்ஸ் ஆகிடும் அது கூட. ஸோ இப்போ அது எதுக்காக சேர்க்குறோன்னா ஒரு சுவை கூட்டுறதுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கிட்டு ஜாகரி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் 10 மினிட்ஸ் வதக்கி விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா கோட்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ பாக்கி இருக்க 20 மினிட்ஸ் மட்டும்தான் நான் வந்து சிக்கன் குக் பண்ணி எடுத்துக்கேன். ஆரம்பத்தில் நம்ம 15 மினிட்ஸ் நம்ம ஹாஃப் குக்டு பண்ணி எடுத்துருந்தோம். ஸோ டோட்டலி இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ஒரு 40-45 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு நான் ஃபைனலி 1.5 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுட்டு அதுவும் ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சூப்பராக நம்ம நெய் ரோஸ்ட் பண்ண சிக்கன் மேங்களூ ஸ்டைல் சிக்கன் ரெசிபி ஸ்டார்டர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தான் நம்ம டைம் விட்டு வதக்கியிருக்கோம். அதே சமயம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட்டே பண்ணுறது தான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டே. ஸோ அதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோமே சிக்கன் ஹார்ட் ஆகிடுமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஏன்னா இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையான நம்ம நெய் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இதில் நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து தயிரில் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஹார்டாக சான்ஸே இல்லைங்க. பட் அதே சமயம் ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி அந்த மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், அதாவது கீ ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி நான் இன்றைக்கி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி. ஸோ இதோட ரெசிபியும் நம்ம சேனல்லே இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருந்துச்சுங்க. பிச்சு பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.